வீட்டுக்கு ஒரு யானை குட்டி வந்து புல்டோசருக்கு அட்வான்ஸ் பண்ணிருந்தேன். ஜெயப்பிரியா மீனாட்சி அம்மா பாட்டு கேட்டாப்பு அவள் அஞ்சரை ஒரு வாரு எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன் என் உயிரில் கலந்தே அது பாடும் இளையராஜாவை தாக்கி கட்டளை ஒண்ணு கிடைச்ச மாதிரி பேசுறீங்க. எதுக்கு வந்தீங்க முதல்ல சொன்னீங்க? சொல்றேன். எதுக்கு வந்தேன்? இது என்ன கை இடுப்புல என்ன? காத்தா சாமான். காத்தால கூட எவ்வளவு பெரிய சாமான். ஏன் சாமான் நீ பாத்துக்கியா? பாத்துக்கியா? ஓன் சாமான் அப்படி கிடையாது, நான் பாத்துருக்கேன். இதோட சிறுசாக்கா அந்த கீழே இருக்க யார் சாமான்? காத்தா சாமான். அப்பே சாமான் நீ பாத்துக்கியா? பாத்துருக்கேன். இதோட பெருசு சிறுசா. வந்தமா மான புடிச்சமா போன மாட்டலாமா? 3 மடங்கு வருஷம் விடிய வரைக்கும் நாடகம் பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. கடைசியில் முழுவதும் வண்டி மாடமாத்தையில் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு போங்க. நமது ஜெயம் ஒளிபெருக்கி உரிமையாளர் என அன்பு கோதண்டம் அவர்களுக்கும் பணிபுரிகின்ற அன்பு தம்பிகளுக்கு நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நாங்கள் எங்கள் மாமா உன் ஜாமானுக்கு நன்றி. உன் டான்ஸ் வாரத்துக்கு நன்றி. ஆமா, எப்படியாவது இந்த மேடையை சமப்படுத்தியது எல்லாரும் போயிட்டு வர நன்றி. அதை நான் பாடுவேன்டா. நானோட கூட்டம் நாக்கதில்லை. என்னடி கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க? ஆக்கமும் தொப்ப இடிச்சுன்னா தூக்கி விட்டுட்டு உள்ள தெரியும். சரி, நீ சொல்லிட்டு அப்படியே செய்யறேன். எவ்வளவு அனுபவசாலியாக வாடி போவாங்க. கொண்டாட்டி போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சியா உள்ள? ஆமா, மாப்பிள்ள 5:30 ஒரு மானம் தேடி வந்தேன். மான சாதாரண மானல இல்ல மாப்பிள்ளை, அது மாதிரி மான் உலகத்திலே கிடையாது. சும்மா மீனாட்சி மாதிரி மான் 5:30 மூத்த குழியிலே மண்ணை எடுத்து உதிர புகழிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டும் வரையோட்டுக்கு ஆகாதென்று ஆடு பாண்டு சிந்து பயிரி பெரிய மாமியார் பண்ண தெரியுமா? கேபி சுந்தராம்பா. ஒன்றானவன் ஒரு இரண்டானவன் உருவான செல்வமிழில் மூன்றானவன் சின்ன மாமியார் பண்ண தெரியுமா? யாரு? மனோரமா. உலகத்துக்கே ஆட்சி. எனக்கு மட்டும் மாமியா ஏற்றில் ஒன்று குறித்த அவ்வளவு தெய்வமாயிட்டா. அந்த ராகத்துல கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடுகமா கட்டி சேர்த்து செஞ்ச மானே மானே மானே
செஞ்சது சொக்கம்பட்டி மண்ணுங்க சொக்கம்பட்டி மண்ணுங்க வாயலகு செஞ்சது முறையோடு இந்த மண்ணுங்க பல்லடி செஞ்சது தந்தரே தன் மண்ணுங்க எப்படி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தாங்க எங்க இருக்கா நொச்சி குளத்துல மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சான் பாருங்க தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட மானே அப்படி மான பிடிக்கவா மான் வந்திருக்கு மானோட அடையாளம் இடைக்கு போச்சு இருக்குமா மாடல வரலங்க வேற இடத்துல சென்று போய் தேடுங்க எந்த இடத்துல தொலைச்சிக்கணும் அந்த இடத்துல போய் தேடுங்க வராது காவலமே உங்க இது இங்க வருதா ஐயா உன்னைய மாதிரி ஊரே சொல்லுச்சு என்னன்னு என்னைய மாதிரி சின்ன பையன் ஒருத்தர் யாரு காலகாத்தால இப்படி பிராடா நான் சொல்ற சத்தியமானது நம்ம தஞ்சாவூர் இருக்குல்ல கும்பகோணம் இருக்குல்ல சரி திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்கு சரிங்க அந்த கோவில் விநாயகர் இருக்காரு என்ன தெரியுமா புல்லா பிள்ளையார் சொல்லுவாங்க புல்லா பிள்ளையார்னால அந்த பிள்ளையார் பேர புல்லா பிள்ளையார் அந்த கோவில் பூசாரி மகைய ஒருத்தர் என்னைய மாதிரி இருந்தா சின்ன பையன் மண்டையில அறிவு கொஞ்சம் கூட கதையை மட்டும் சொல்லணும் கதையை தான் சொல்றேன் மாதிரி சின்ன பையன் என்ன மாதிரி அழகானவன் இதெல்லாம் பேசக்கூடாது என்னைய மாதிரி இருந்தா 3 வயசு பையன் மாப்பிள்ள சர்வ முட்டா பையன் மாப்பிள்ள 3 வயசு குழந்தையா சட்டம் சர்வ முட்டாளு வாத்தியார் பூசாரிட்ட வந்தேன் ஏ பூசாரி நீ புள்ளையார் கோயில் பூசாரி என்னையா புள்ளைய பெற்றிருக்க புள்ள கருக புள்ள கீரி புள்ள மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்குது முட்டா பையில பெற்றிருக்கேன் ஐயா நான் நல்லா சொல்லிக்கிறேன் நீங்க போங்க ஐயான்ட்டார் பூசாரி மகனை கூட்டா நம்பி நம்பின்னு என் பேர் வச்சேன் தெரியுமாடா நம்பி எல்லா நல்ல குணமும் நிறைஞ்சவனுக்கு பேர் வேணா நம்பி உனக்கு இப்படி பேர் வச்சிருக்கேன் நம்பி ஏன்டா மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னு அப்பா எனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குதுப்பா நான் என்னப்பா செய்யட்டும்னா சொன்னா வாத்தியாரெல்லாம் கவனிடா நல்லா கவனி அப்படின்னாரு அப்பங்க மன்னர் வாத்தியார் வந்தார் சின்ன பள்ளிக்கூடம் தானே சின்னையில் உட்காந்து ஆத்தியார் அப்பா கணேசா உட்காந்தேன் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு பாடம் முடியும் போது அப்பா கணேசா பிள்ளையார் பேரை சொல்லி எழுதிச்சான் இவனுக்கு எது மண்டையில் ஏறல இந்த கணேசா நான் ஏறல இந்த கணேசா மண்டையில் ஏறிடுச்சு உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஓம் கணேச ஓம் கணேச ஓம் கணேச பாகிமா ஓம் கணேச ஓம் கணேச ஓம் கணேச ரட்சமா ரட்சமா பாகிமா ரட்சமா பாகிமா உச்சரிச்சோ ஒரு ஏறிச்சு விநாயகர் ஒரு ஏறிச்சு மண்டையில ஒரு நாள் என்ன ஆச்சு அவங்க அப்பங்காரே கும்பகோணம் போனேன் இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்றான்ட்டான் ஊருக்காரங்க கூட நிறைய நெய்வேத்தியம் பண்ணி கொடுத்தாங்க உனக்கட்டை அவளு புளியோதனை நிறைய நிறைய கொடுத்தாங்க இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் எப்பறம் பிள்ளையாருக்கு பாரு நினைச்சிட்டு இருக்கான் என்னைய மாதிரி முட்டா போயிடலாம் என்னைக்கு பிள்ளையார் தின்றுருக்காரு பிள்ளையார் படிச்சு நம்மள கொலக்கடை செஞ்சிருவேன் அவன் பூஜை பண்ணி அப்பா பிள்ளையாரப்பா இந்த கொலக்கட்டை எல்லாத்தையும் அவள் பொருட்கள் எல்லாம் நீயே சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடுனா இது பிள்ளையார் சாப்பிடாரு கல்லு பிள்ளைய உட்காந்துட்டாரு நீ சாப்பிடல இந்த மண்டையாலும் வயிற்றுல முட்டிக்குவேன் சாப்பிடு 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 முட்டிக்கிட்டான் மண்டை உடனே ரத்தம் வருதுறாங்க பிள்ளையார் வந்துட்டான் நம்பி பக்திக்கு மெச்சினா என்ன வேணும்னாரு எல்லாம் நீ சாப்பிடணும் பிள்ளையாருன்னா சாப்பிடுறா அப்புறம் சாப்பிட்டார் வெளியே வந்தான் எல்லா ஊருக்காரங்களும் எங்கடா பூஜை
எங்கடா அந்த பூஜை பொருளா எங்கடான்னாங்க, எங்கடா புளியோதரை, எங்கடா பொங்கல், எங்கடா பிரசாதம் கொலக்கட்டையானாங்க. இவன் சொன்னா எல்லாத்தையும் விநாயகர் தின்னுபுட்டாருன்னா, எல்லாத்தையும் நீ தின்னுபுட்டு விநாயகர் தின்னையா சொல்றேன் நாங்க. ஒருத்தன் கேட்டாங்க, ஒரு முக்கியமான அறிவான ஆளு சூரியகுமார் மாதிரி, இவன் சின்னப்ப இவன் அமுத்துட்டீங்க அப்படிங்கும் போது என்னடா நினைச்சுங்க அசரியா சொன்னார் விநாயகர். என் மையன்பர்களே, திருநாளையூர் மையன்பர்களே, பிள்ளையார் வெற்றியகுளம் மையன்பர்களே அப்படின்னு சொல்றது உண்மை. எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன், நான் பெரிய பக்தன், வருங்கால பெரிய சாதனையை செய்வானே, அவனுக்கு ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு மறைஞ்சிட்டார் பிள்ளையார். நடந்த சரித்திரம். அந்த நம்பிதான் பின்னாடி என்ன தெரியுமா, பெரிய தேவார பாட்டுக்காரையானா ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் புரகேஸ்வரர் கோயில் கட்டார். கட்டும் போது ராஜராஜ சோழன் அக்கா இருக்கால குத்தவை நாச்சியா, தம்பி ராஜராஜா திருவாரூர்ல ஓதுவார் தேவரம்பாடி கேட்டையே. ஆமாக்கா நல்லா இருந்துச்சுக்கா, இந்த பாறை கெட்டிக்காரன் இவர் தான்ப்பா நம்பியாண்டார் நம்பி. ஐயா நீங்களா ஐயா தேவாரம் பாடுங்க, உங்களுக்கு எல்லா தேவாரம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியாது சக்கரவர்த்தி, ஏதோ கொஞ்சம் தெரியும்னா. எல்லா தேவாரம் எங்க இருக்கு? சிதம்பரத்துல இருக்கு, அதை கொண்டு வரணுமே. உயிரோட வந்தா தான் கொடுப்பாங்க. யார் உயிரோட வரணும்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர். நான் கூப்பிட்டு வரேன்டா, நான் தங்கச்சிலை கொண்டு வந்தா, ஏய் செதன்னா அது செத, உயிர்னா அது உயிர், என்ன சொல்றேன்னாரு. சிதம்பரம் பூசாரி எல்லாம் கொடுத்தாங்க. அது மாதிரி அவர் தான் பெரிய ஆளு கொண்டு வந்தவர், 12 திருமுறை வளர்த்தவர். அவர் சொல்ற மாதிரி நம்பிக்கை தெரிஞ்ச மாதிரி இந்த தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. நல்லா பேசுறீங்க. மாணிங்க வரலன்னு சொல்றேன், போக வேண்டியதான் கேட்டுக்கு வரலன்னு சொல்றேன். காவலை மீறி என் தோழி காவலை மீறி என் காவலை மீறி உள்ள மாடு வருவா. ஐயா அண்ணன் காவல் சரியா போக அந்த மீனாட்சி சொன்ன நீ பாட்டு போல மீனாட்சி அதையா சொல்லிட்டு போற. உண்மையிலே சத்தியமா கல்யாணத்தன்னைக்கு எல்லாமே மீனாட்சி வீட்டுக்காரங்க சாப்பிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க சோறு தின்னாங்க. என்ன அவங்க கூட்டமே சாப்பிடுன்னு சொல்ற ஒரு மண்டை கண்ண அவளுக்கு சாப்பிட்டு சமைச்சிருவாங்க. ராஜாமுக கூட்டம் சாப்பிடல. ராஜாமுக கூட்டம் எது? நடராஜா முகமது சிவன் சொக்கனாங்க, அவன் கூட்டம் சாப்பிடல. நடராஜா முகமதுமா சாப்பிடல. மீனாட்சி என்ன பண்ணா, ஈஸ்வரன் கிட்ட பாருங்க, இங்க ஜாதி ஜனம்லாம் சோறு தின்றுச்சு, கல்யாண சோறு. உட்காந்து ஒரு ஆள் கூட வரலையே, நாங்க சாதாரணமான ஆளுகளா? சாதாரணமான ஆளுகளா? உலகத்தையே குளிச்சிருவோம் சோத்தங்க. சிவன் பார்த்தாரு, மண்டக்கண ஆகாது, பிறந்தாத்து பெருமை அவன் சொல்ற இது அழைக்கிறேன்னு. மீனாட்சி நீ சொந்தக்காரன் எல்லாருக்கும் சோறு போடுறேன்னா ஒரே ஒரு ஆளை அனுப்புறேன், அவனுக்கு மட்டும் சோறு போடுன்னு என்னைய மாதிரி அனுப்புற ஒரு ஆளை என்ன கொண்டாதுரா சாப்பிட்டு வராங்க. அரிசியை தின்னா, பருப்பு தின்னா, எல்லாத்தையும் தின்னா, இருக்கிற சமயக்காரி நம்மளையும் தின்றுவாங்க. ஓடி வந்து மீனாட்சியம்மா எங்களை காப்பாத்துங்க சொன்னாரு. தாகம் 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 தாகம்னா வச்சாரு கைய, வைகை சாப்பிடலாம். இது மாதிரி தப்பு விட்டு நான் பாடிக்கிறேன்ல, வாயை முடிக்க அமைதியா அழகினை காந்த மாதிரி இருக்கும்ல. உங்களுக்கு ஒரு நாயை பாடுற ஒரு வரி, காட்டுக்குள்ள உன்னை பார்க்க மருமக ஞாபகம் வருது. ஆலங்குள அபிராமி உன்னை மாதிரியே இருப்பா, அசப்பில் அவளுக்கு பிடிச்சா உன்னை மாதிரியே பேசுவா, அவன் ஞாபகம் வருது. நறுக்கி கொடுத்தா
தொலைஞ்சிருக்கேன். தொடச்சு பண்ணிதானே நான் தொலைஞ்சிட்டேன். இன்னும் இப்படி ஒரு ஆளு வேலைக்காரன் இது உள்ள இருந்தா வெளியே இருந்தா எதுக்கு என் வீச வச்சிருந்தா சரி சிங்கத்தை பிடிக்க முடியல இல்ல பிடிக்க முடியும்னா அதாவது வேடவர் பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லல. மானையே பிடிக்க முடியாம அப்படியே நிக்கிறீங்க. இதுல வேற ஒரு கையில பிடிக்க போறாங்க. எப்ப ஓடி எப்ப பிடிச்சு அப்படிதான் பிடிக்கவே வேணாம். வச்சிருந்தா மீசை மட்டும் வச்சிருந்தா ஆசை வந்து வச்சிருந்தா அதுக்கு அருமா அதுக்குன்னா எதுக்குமா ஒருவேளை இருந்தா புடிச்சு வைக்கிறேன் வந்து புடிச்சிட்டு போங்க. ஒரு வரியில சொல்லவா 9 வரியில சொல்லவா எத்தனை வரியில தெரியும் அத்தனை வரியில 5 நிமிஷம் சொல்லவா 5 மணி நேரம் சொல்லவா நீங்க 1 மணி நேரம் சொல்லுங்க. நான் புதுக்கோட்டை போறேன் நீங்க சொல்லிட்டே நான் போறேன். சகரிகமா பதனீசா சனிதாப மகாரிசா பைரவி ராகம் 3 வேணுமா? புள்ளியார்களும் தொட்டியங்களும் நாயகனே ஐயா ஒன்றாகும் சரணமே ஐயா எங்கள் எல்லோரையும் காப்பாற்று ஐயா ஐயா யார் போய் சொல்லுவார்? எல்லாம் அரிச்சந்திரமே சுடுகாட்டை நிற்பாங்க. ஆட்டக்கான நோட்டக்கான மாட்டக்கான ஈட்டக்கான ஆமா. ஆனா படம் ஏறிட்டா பயிரிவிதான். அது யாரா இருந்தாலும் தெரியும். மாப்ப உடையப்பா தேவரா இருந்தாலும் சரி. இந்த சின்ன மாப்பிள இடைச்சொல்லி முருகேசன் தான் அந்த பயிரிவிதான். வரந்தோடு வாழ்த்திட புனையாரப்பா நின் பாதமே சரண்டு கொண்டேனப்பா எங்களை காப்பாற்று அப்பா அப்பா அப்பா. யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருண்டு வேளை உன்னிடம்? யார் போய் சொல்லுவார் சொல்லுவார்? இதே அச்சன் தம்பி வள்ளியம்மன பேரு வரையா காயாத கானகத்தே காயாத கானகத்தே காயாத கானகத்தே மாமே டிஆர் மகாஜன் முடி சரிகம பேகம பதனி
12 புறம்பட்டி முக்கியமான அடையாளம். இது எல்லா கொம்பும் சாஞ்சிடும், எல்லாமே சாஞ்சிடும், 2 மட்டும் சாயாது. அன்னைகிட்ட 2 கொம்பு இருக்கு. விநாயகா சாயான கொம்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது பிள்ளையார் தொட்டியங்குளம் விநாயகர் பெருமான் மீது காலையில் பாடும் ராகமே பூபாலமே மாபெர கண்டேருள்ளோ திருப்பி போற மாதிரி திருப்பி போட்டு விடுவேன். மண்டையை பொழந்துருவேன். என்ன ஆசை? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை. ஆமா, தலையெழுத்த உங்க அம்மா கிட்ட பொண்ணு வைக்கவா, உங்க அப்பா கிட்ட வைக்கவா? உங்க தாத்தனையும் தெரியும், பாட்டியும் தெரியும், உங்க அப்பனையும் தெரியும், அம்மாவையும் தெரியும், 2 பேரும். அப்ப 5:30 குங்குமத்தை சமந்து கொண்டு குளிச்சு வரும் செய்யாரு, குங்குமலை பூ கொண்டு கோஞ்சு வரும் ஐயாரு, குங்குமத்தை சமந்து கொண்டு குளிச்சு வரும் ஐயாரு, குங்குமலை பூவை கொண்டு கோஞ்சு வரும் ஐயாரு, கட்டி முட்டு கொண்டவளே காதல் பேச வந்தவளே, காதல் பேச வந்தவளே, எப்படி எப்படி நின்று கொண்டு தவிப்பது மீனாட்சி 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 கண்ணில கண்ணில கலங்குது, பொண்ணில பொண்ணு மயங்குது, என்னதான் நினைக்குது, என்ன மறக்குது. என்ன பயிர் சாப்பிடுறது பண்ண என்னடா ஆச்சு? நல்லா தானே போன, முடிச்சுட்டு வந்தேன். என்னடா வாழ்த்துது அண்ணே? மானம் தேடி வந்திருந்தாரு. ஆமா, அவரு மானம் தேடி வந்தேன்னு சொல்லவும் நான் அவர்கிட்ட அடையாளம் கேட்டேன். சரிங்க வேடுவரே, உங்களை பார்க்கும்போது என் அண்ணன் மாதிரி இருக்கு, அடையாளத்தை சொல்லுங்கன்னு கேட்டேன். அடையாளத்தை சொன்னதுக்கு அவர் மானோட அடையாளம் சொல்லாம ஒரு பெண்ணோட அடையாளம் சொன்னாரு. என்ன வேடுவரே பெண்ணோட அடையாளம் சொல்றீங்க கேட்டதுக்கு யாரை தேடி வந்தா ஒண்ணு தேடி வந்தாரு. என்ன தேடி வந்தாரா? ஒண்ணு இல்ல, என்ன தேடி வந்தாரா? வேற ஆளுனாலும் தள்ளி விட்டுருவேன், அந்த ஆள் தள்ள முடியாது, என்னை தள்ளி விட்டுருவேன். நாங்கெல்லாம் அப்புறம் எதுக்கு இருக்கோம்? ஆமா, சாமி கும்பிடுவோமா? கும்பிடுங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அரே
பெரியார் தொட்டியங்குளத்துக்கு பஞ்சம் இல்லை திருப்பரங்குன்றத்தில் நான் சிரித்தாய் அது திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அண்ணே புனித மாநிதியே புகழ்றதியே புத்தமுத பாஷினியே ரத்னமய பூஷணியே நலமார் ஈழவும் நாயகி மனோகரியே நற்குண சிகாமணியே நாரியார் மனோன்மணியே மீனாட்சியே உனக்காக வந்திருக்கேன். என்ன வர வேணும்? என்ன வர கேட்டாலும் கொடுப்பீங்க? எதை கேட்டாலும் தரேன். எதை கேட்டாலுமா? எதை கேட்டாலும் தரேன். என்ன கேட்டாலுமா? என்ன கேட்டாலும் தரேன். மாப்பிள்ள குளிச்சுக்க சுவாமி, நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வே சரியான கேட்கிறேன் வள்ளி தெய்வயானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம் இப்படித்தானே உனத்தான் முதலா அப்படியா முத கொண்டாட்டி சம்மதம் சம்மதம் சம்மதம். முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வாழ்ந்து மணக்கின்றது. முருகாத மனம் இங்கே காணவில்லையே கண்ணீர் பெருகாத விழியேனும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வாழ்ந்து மணக்கின்றது.